ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த க்யூட்டான ஆமக்ரூமி எலஃபண்ட் கீ செயின் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ப்ராஜெக்ட் பண்ண நான் 4 ப்ளே ஆன் ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 mm நீடில் எடுத்திருக்கேன். பேர் ஆஃப் சிசர்ஸ் எடுத்து எலஃபண்ட் கீ செயின் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த ப்ளூ கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 8 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போட்டாச்சு. இப்போ 8 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 சிங்கிள் க்ரோஷேட் போட்டாச்சு. இப்போ இந்த டெய்ல் யானை பிடிச்சி இழுத்துக்கலாம். ரவுண்ட் 2 இன்க்ரீஸ். ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வரணும். ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கலாம். மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட் 1 3 and 4 5 and 6 இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 2 எண்டில் நம்மளுக்கு 16 சிங்கிள் க்ரோஷேட் கிடைக்கும். ஒரு சிங்கிள் க்ரோஷேட் இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். மறக்காமல் ஸ்டிச் மார்க்கை போட்டுக்கோங்க. அடுத்து இன்க்ரீஸ் 1 and 2. அடுத்து சிங்கிள் க்ரோஷேட். அடுத்து இன்க்ரீஸ் 1 2. இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 3 எண்டில் நம்மளுக்கு 24 சிங்கிள் க்ரோஷேட் கிடைக்கும். ரவுண்ட் 4ல் 3 சிங்கிள் க்ரோஷேட் இன்க்ரீஸ். இப்போ ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் எது எண்டிங் எதுன்னு தெரியும். அடுத்து செகண்ட் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அடுத்து தேர்ட் சிங்கிள் க்ரோஷேட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட், செகண்ட் சிங்கிள் க்ரோஷேட், தேர்ட் சிங்கிள் க்ரோஷேட், அடுத்தது இன்க்ரீஸ். இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ரவுண்ட் 4 எண்டில் 30 சிங்கிள் க்ரோஷேட் கிடைக்கும். ரவுண்ட் 5ல் 4 சிங்கிள் க்ரோஷேட் இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் சிங்கிள் க்ரோஷேட், தேர்ட் சிங்கிள் க்ரோஷேட், ஃபோர்த் சிங்கிள் க்ரோஷேட், அடுத்தது இன்க்ரீஸ். ஒன் 2 3 4 ஃபோர்த்துக்கு அப்புறம் 4 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் 1
and 2. இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 5 எண்டில் நம்மளுக்கு 36 சிங்கிள் crochet கிடைக்கும். இப்போ ரவுண்ட் 5 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 6ல் வந்து ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் crochet தான். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 36 சிங்கிள் crochet தான் வரும். ஓகேங்களா? ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டே வாங்க. செகண்ட் ஒன் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டிச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு சிங்கிள் crochet தான் போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 6 எண்டில் நம்மளுக்கு 36 சிங்கிள் crochet கிடைக்கும். ரவுண்ட் 6 எண்டில் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 7ல் 5 சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. 1 2 3 4 and 5. ஃபிஃப்த் ஒன் போட்டுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் போட்டுட்டு இன்க்ரீஸ் போட்டுக்கோங்க. 1 and 2 சேம் ஸ்டிச்சிலே 2 போட்டுக்கோங்க. திருப்பியும் 5 சிங்கிள் crochet போடுங்க. இன்க்ரீஸ் போடுங்க. 1 2 3 4 and 5. லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டே வந்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் 7ல் 42 சிங்கிள் crochet கிடைக்கும். ரவுண்ட் 8 to 12 வந்து நம்மளுக்கு 42 சிங்கிள் crochet. ஸோ இப்போ ரவுண்ட் 8 போட்டுடலாங்களா? ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டிச் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன் போட்டுக்கோங்க. ஃபோர்த் சிங்கிள் crochet, ஃபிஃப்த்து சிங்கிள் crochet, சிக்ஸ்த்து சிங்கிள் crochet, செவன்த்து சிங்கிள் crochet, எயித்து சிங்கிள் crochet, நைன்த் ஒன், 10th ஒன், இதே மாதிரி போட்டே வாங்க. நான் ரவுண்ட் 12 எண்டில் மீட் பண்ணுறேன். 8 9 10 11 12 ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுங்க. ரவுண்ட் 12 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 13 போயிடலாம். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 13ல் 11 சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் சிங்கிள் crochet ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் சிங்கிள் crochet, தேர்ட் சிங்கிள் crochet, fourth single crochet, 5 6 7 8 9 10 11 சிங்கிள் crochet போட்டுட்ட உடனே இப்போ வந்து 6 இன்க்ரீஸ் போடணும். ஓகேங்களா? 1 2 1 செகண்ட் இன்க்ரீஸ், third increase, fourth increase,
fifth increase, sixth increase, 11 single crochet, 6 increase போட்டிருக்கோம். இப்போ 8 single crochet போடணும். 1 2 3 4 5 6 7 8 single crochet. ஃபஸ்ட்டு 11 single crochet போட்டாச்சு. அடுத்தது 6 increase, அடுத்தது 8 single crochet. இப்போ திருப்பியும் 6 increase போடணும். போடலாங்களா? 1 and 2 சேம் ஸ்டிச்சஸ்லேயே 2 single crochet போட்டுக்கோங்க. அதுதான் increase. செகண்ட் increase, third increase, fourth increase, fifth increase, and sixth increase. சிக்ஸ் இன்க்ரீஸ் போட்டாச்சு. இன்னும் 11 சிங்கிள் க்ரோஷெட் இருக்குது, அதுவும் போட்டு வந்துடுங்க. ரவுண்ட் 13ல் நம்மளுக்கு 54 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து 14 to 16 ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9. இதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வாங்க. ரவுண்ட் 16 எண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். வந்து 14 15 16 முடிச்சிட்டேன். இப்போ 17 போடலாங்களா? ரவுண்டு வந்து 11 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன், third one, fourth one, fifth one, sixth one, seventh one, eighth single crochet, ninth one, 10th one, 11th one. 11 single crochet போட்டாச்சு. இப்போது 6 decrease ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃப்ரண்ட் லூப்லேயே இன்சர்ட் பண்ணி யானோர் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டில் புல் த்ரூ பண்ணிடுங்க. அடுத்து யானோர் பண்ணி அடுத்த ரெண்டில் புல் த்ரூ பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் போட்டாச்சு. இது செகண்ட் டிக்ரீஸ். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானோர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்தது யானோர் பண்ணி அடுத்த 2 லூப்பில் வெளியே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இது தேர்ட் டிக்ரீஸ்.
4th decrease, 5th decrease, 6th decrease, 6 decrease போட்டாச்சு. இப்போ 8 single crochet போடலாம். First single crochet, second single crochet, third single crochet, fourth single crochet, fifth single crochet, sixth single crochet, seventh single crochet, eighth single crochet. அவ்வளோதான், சேம் ப்ராசஸ் தான். இன்னும் 6 டிக்ரீஸ் இருக்குது, 11 சிங்கிள் க்ரோஷெட் இருக்குது. போட்டே வந்துடுங்க. ரவுண்ட் 18 போட்டுடலாங்களா? ரவுண்ட் 18ல் 5 சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க்கை மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன், fourth one, fifth one. அடுத்தது டிக்ரீஸ். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானோர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வெளியே எடுத்துக்கோங்க, அடுத்த 2 லூப்பில் வெளியே எடுத்துக்கோங்க. இதே சேம் ப்ராசஸ் தான். 5 சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ், செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், தேர்ட் சிங்கிள் க்ரோஷெட், fourth single crochet, fifth single crochet, அடுத்தது டிக்ரீஸ். சேம் ப்ராசஸ் தான், இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 18ல் நம்மளுக்கு 36 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ரவுண்ட் 18 எண்டில் மீட் பண்ணலாம். ரவுண்ட் 19ல் 4 சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ் போட்டுக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. தேர்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஃபோர்த்து சிங்கிள் க்ரோஷெட். நெக்ஸ்ட்டு வந்து டிக்ரீஸ். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு யானோர் பண்ணி 2 லூப்பில் வெளியேடுங்க, அடுத்த 2 லூப்பில் வெளியேடுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன் போட்டுக்கோங்க. ஃபோர்த் ஒன் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து டிக்ரீஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டே வந்தீங்கன்னா ரவுண்ட் 19ல் நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். இப்போ ரவுண்ட் 20 போட்டுக்கலாங்களா? ரவுண்ட் 20ல் 3 சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் போடல, மறந்துட்டேன். செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். ஸ்டிச் மார்க் கரெக்டான இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் எது எண்டிங் எதுன்னு தெரியும். இப்போ டிக்ரீஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட், second single crochet, third single crochet, decrease போட்டுக்கோங்க.
ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. ரவுண்ட் 20ல் நம்மளுக்கு 24 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ரவுண்ட் 20 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைபர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபைபரும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 21 போயிடலாம். ரவுண்ட் 21ல் 2 சிங்கிள் க்ரோஷெட் டிக்ரீஸ். 1 and 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டோன்னே டிக்ரீஸ்க்கு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வாங்க. ரவுண்ட் 21ல் நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ரவுண்ட் 21 எண்டில் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷெட் கிடச்சிருக்கு. இப்போ 22 பண்ணிடலாங்களா? 22 ரவுண்டில் வந்து 1 சிங்கிள் க்ரோஷெட் அண்ட் 1 டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு டிக்ரீஸ்க்கு ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்தது டிக்ரீஸ். இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 22 எண்டில் நம்மளுக்கு வந்து 12 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். ரவுண்ட் 22 எண்டில் மீட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைபரை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இயர்ஸ் தான் செய்ய போகிறோம். நம்ம ஒயிட் கலர் யானில் மேஜிக் ரிங் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். 1 2 4 5 6 சிங்கிள் க்ரோஷெட் கிடச்சோடனே டெய்லியாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் செகண்ட் ரவுண்ட் போய்க்கலாம். செகண்ட் ரவுண்டில் இன்க்ரீஸ். ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டோடனே மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டில் இன்க்ரீஸு ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷெட். 2 3 and 4 5 and 6 ரெண்டு ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. க்ரோஷெட் இன்க்ரீஸ் 1 and 2 first single crochet,
increase 1 2 போட்டே வாங்க. ரவுண்ட் 3ல நம்மளுக்கு 18 சிங்கிள் crochet கிடைக்கும். 4 வந்து 2 சிங்கிள் crochet increase 1 1 2 1 increase. Next 2 single crochet, first single crochet and second single crochet, அப்போ increase 1 and 2. இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 4ல நம்மளுக்கு 24 சிங்கிள் crochet கிடைக்கும். ரவுண்ட் 4ல 24 சிங்கிள் crochet கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணி இதே மாதிரி ப்ளூவும் பண்ணிக்கோங்க. ஒயிட் நம்ம என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணோமோ அதே தான் ப்ளூவும் ரெண்டும் பண்ணிக்கோங்க. இயர்ஸ் இது இது பேக் லூப்பில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ஒன் போட்டாச்சு. மறக்காமல் வந்து ஸ்டிச் மார்க்கை போட்டுக்கோங்க. 4 சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ஃபஸ்ட் ஒன் போட்டாச்சு, செகண்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் போட்டுட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன் போட்டுட்டு லாஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 1 and 2 இது 6 சிங்கிள் crochet கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ரவுண்ட் 5 சிங்கிள் crochet இன்க்ரீஸ் 1. ஃபஸ்ட் ஒன் போட்டோடனே மறக்காமல் ஸ்டிச் மார்க் போட்டுக்கோங்க. செகண்ட் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. தேர்ட் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. ஃபோர்த்து சிங்கிள் crochet, ஃபிஃப்த்து சிங்கிள் crochet, ஃபிஃப்த்து சிங்கிள் crochet. அடுத்தது லாஸ்ட்டு 6th இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இன்க்ரீஸ் 1 and 2. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 7 சிங்கிள் crochet கிடச்சிருக்கு தேர்ட் ரவுண்டில். அடுத்தது வந்து ஃபோர்த் ரவுண்டில் 6 சிங்கிள் crochet இன்க்ரீஸ். அடுத்தது 6 சிங்கிள் crochet இல்லைங்களா, 1 போட்டுட்டு நம்ம ஸ்டிச் மார்க் 1 2 3 4
4th one, 5th one, 6th one, 1 and 2. டோட்டலாக நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷேட் கிடச்சிருக்கு. அடுத்து 5 and 6 வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் தான். 5th ரவுண்ட் 8 சிங்கிள் க்ரோஷேட் தான். ஃபஸ்ட் ஒன் போட்டோன்னே போட்டுக்கோங்க. செகண்ட் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன் போட்டுக்கோங்க. 4th ஒன் போட்டுக்கோங்க. 5th ஒன் போட்டுக்கோங்க. 6th ஒன் போட்டுக்கோங்க. 7th ஒன் போட்டுக்கோங்க. 8th ஒன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 6th ஒன்னும் போட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம எலஃபண்ட்டோட ட்ரங்க்கு நம்மளுக்கு வந்து பண்ணியாச்சு. இப்போ அந்த ஓப்பன்லாம் இருக்கும்ல, அது அழகாக ஸ்டிச்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எலஃபண்ட்டோ ஹெட்டோட நம்ம அந்த ட்ரங்க்கும் ப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 8th and 9th ரோவில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஐஸு கரெக்டாக ஐஸுக்கு இன்பிட்வீனாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரங்க்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. எலஃபண்ட்டோட ஐஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு ஸ்மால் பீட் தான் எடுத்திருக்கேன், பிளாக் பீடு. இந்த ஸ்மால் ரோஸஸ் தான் பண்ண போகிறோம். டென் செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஃபஸ்ட்டு செயினை விட்டுருங்க. அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. அடுத்த இன்னொரு செயினில் அடுத்த சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. அடுத்த செயினில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. அடுத்த 3மே 2 ஆஃப் டபுள் க்ரோஷேட் யான் ஓவர் பண்ணிவிட்டு யான் உள்ள விட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 லூப்லேயும் எடுக்கணும். அடுத்தது இன்னொரு ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுருங்க சேம் ஸ்டிச்சஸ்லே. அடுத்ததும் ஆஃப் டபுள் க்ரோஷேட். ஃபஸ்ட்டு ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. யான் ஓவர் பண்ணி 3 லூப்பில் வெளியே எடுங்க. அடுத்ததும் ஆஃப் டபுள் க்ரோஷேட். அடுத்து லாஸ்ட் செயினில் 2 ஆஃப் டபுள் க்ரோஷேட் போடுறோம். அடுத்தது டபுள் க்ரோஷேட் போடுறோம். அடுத்து லாஸ்ட்டு 3ல் வந்து 3 டபுள் க்ரோஷேட் போடணும். ஃபஸ்ட்டு 2ல் வெளியே எடுக்கணும். அடுத்த 2ல் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். அடுத்ததில் இதிலே வந்து இன்னும் 2 போடணும். அடுத்ததில் 3 டபுள் க்ரோஷேட் போடணும்.
லாஸ்ட்டில் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேட், செகண்ட் டபுள் க்ரோஷேட், தேர்டு டபுள் க்ரோஷேட். லாஸ்ட் ஒரு செயின் போட்டு வெளியே எடுத்துருங்க. ஆல்ரெடி லீஃப் உங்களுக்கு வேணும்னா லீஃபோட வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து ஏர் கிளிப்பில் போட்டிருக்கேன், ரோஸ் ஏர் கிளிப்பில். அதில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஷூ பண்ணிடலாம். அப்படி அழகாக இந்த குட்டி குட்டி ரோசஸ் எல்லாம் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க எலஃபெண்ட்டோட ஹெட்டில். இதே மாதிரி இந்த 2 ரோசஸும் அழகாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த க்யூட்டான ஆமக்ரோமி எலஃபெண்ட் கீ செயின் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nadia Varun. Bye bye. See you.